ஏன்டா இந்தியா முழுக்க ஊரு வேற சேரி வேறன்னு ரெண்டா கிடக்குது. காலகாலமா சாதியை தீண்டாம தலைவிரிச்சாடுது. ஒரு சிலரை ஊர் தெருவுக்குள்ள விட மாட்டேங்கிறான், ஒரு சிலரை கோயில் தெருவுக்குள்ள விட மாட்டேங்கிறான், ஒரு சிலரை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், யாரையுமே கோயில் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறான். அவா தவிர பெண்களை அடிமையா நடத்துறான். சாதி மாதிரி கல்யாணம் பண்ணா பெத்த அப்பனே புள்ளைய வெட்டுறான். இதெல்லாம் ஏன் இங்க நடக்குது? எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதுக்கெல்லாம் எது காரணம்? இந்த 2000 வருஷத்துல யாருமே யோசிக்கலையே, யாருமே சிந்திக்கலையே. அவன் தன்னோட சாதியையும் தன்னோட சாதி பெருமையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினானுங்களே ஒழிய எவன் சிந்திச்சான்? அப்பதான் ஒருத்தர் வந்தாரு, அவர் கற்ற கல்வியால சிந்திச்சாரு, இந்தியா முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு ஆய்வு செஞ்சாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. இந்த வர்ண அமைப்புக்கும் சாதிய கட்டமைப்புக்கும் ஒரு சட்ட திட்டம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதுலதான் வர்ணங்கள் எப்படி உருவாச்சு, இத்தனை சாதிகள் எப்படி உருவாச்சு, ஒவ்வொரு சாதிக்காரனும் தனக்கு கீழே இருக்கிறவனை எப்படி அடிமைப்படுத்தணும், தனக்கு மேல இருக்கிறவனுக்கு எப்படி பணிஞ்சு நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த சட்டத்திட்ட பிரகாரம் தான் இந்தியா 2000 வருஷமா நடந்து வந்திருக்குது. இது ஆய்வு செஞ்சு வெளியிட்டவர் யாரும் இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் ஆய்வு செஞ்சு வெளியிட்டது தான் தந்தை பெரியார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. நம்ம சாதியை ஏத்துக்கிறோம்னா நம்ம சூத்திரங்கிறதையும் ஏத்துக்கணும். சூத்திரன்னா அவன் அந்த நூல்ல எதோ எழுதி வச்சிருக்கிறான், அதையும் நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். நாம அதை ஏத்துக்கலைனாலும் அவ நம்மள அப்படித்தான் நடத்துவா. அதனால நாம சாதியை விட்டுட்டு தன்மானத்தோட தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு தமிழர்களுக்கு தன்மானத்தை ஊட்டினவர் தான் தந்தை பெரியார். ஆனா சில விஷய கிருமிகள் என்ன சொல்றாங்கன்னா, தந்தை பெரியார் தான் நம்மள சூத்திரான்னு சொன்னாரு, அது இதுன்னு நம்மள இழிவா பேசினாரு அப்படின்னு சொல்றானுங்க. டேய், அவன் தாண்டா நம்மள கேவலமா நடத்துறான், நம்ம மொழியை நீச பாஷன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான், குலத்தொழில மட்டுமே செய்ய வச்சான், கோயிலுக்குள்ள விடாம செஞ்சான். இதெல்லாம் செஞ்சது யாரா? அவளும் அவளோட சட்டத்திட்டமும் தான்டா. அவளெல்லாம் விட்டுட்டு காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்ன தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் இவங்கதான் நம்மளை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானா இது? சாதிய தீண்டாமை நமக்குள்ள விதைச்சது அந்த சட்டத்திட்டம் தான். அது எப்பவோ யாரோ யாருக்கோ எழுதி வச்சு அதை மறைச்சு வச்சுட்டாங்க. அது இப்ப புழக்கத்திலே இல்ல. பெரியார் அம்பேத்கர் தான் அதை பேசி நம்மளை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறாங்கன்னு சொல்றியே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானா இது? இங்க சாதிய தீண்டாமையா பின்னடிமைத்தனமா மூட பழக்க வழக்கமா இங்க நிலவிட்டு இருக்கிறதே அந்த சட்டத்திட்டம் தான். நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை.